முதலாவதாக நாம் புரிந்து கொள்ள வேண்டியது மன்னிப்பு ஒரு செயல்முறை. மன்னிப்பு ஒரு குறுகிய கால நிகழ்வு அல்ல. நான் உங்களை மன்னித்து விட்டேன். ஒரு சில நேரங்களில் நான் மன்னித்து விட்டேன் என்று கூறுவார்கள், ஆனால் அவர்கள் மன்னிப்பதில்லை. வார்த்தைகளில் மட்டும் கூறுவார்கள், ஆனால் கசப்புணர்வு அவர்களுக்குள்ளாக இருக்கும். இந்த செயல்முறையை நீங்கள் செயல்படுத்த வேண்டும். இருதயத்திலிருந்து மன்னிக்கும் மன்னிப்பு மட்டுமே உங்கள் இருதயத்தை கசப்புணர்விலிருந்து விடுதலை அளிக்கும். C.S. லூயிஸ் கூறினார், மன்னிப்பது ஒரு அருமையான யோசனையே என்று எல்லாரும் சொல்வர். அது அவர்கள் மன்னிக்க ஏதாவது இருக்கும் வரை மட்டுமே. நான் அதை பார்த்திருக்கிறேன். நாம் மன்னிக்கும் பொழுது ஒரு கைதியை விடுதலை செய்கிறோம். அந்த கைதி நம்மிடத்தில் இருக்கிறார். யார் அந்த கைதி? நாம் தான் அந்த கைதி. இப்படித்தான் கையாள வேண்டும். நீங்கள் என்னை காயப்படுத்தியதற்கு உங்களை வெறுக்கும் உரிமையை நான் விட்டுவிடுகிறேன். அது அப்படியே போகட்டும். அது ஒரு செயல்முறை. அதை நான் அறிந்திருக்கிறேன். இந்த செயல்முறை மட்டுமே நம்மை கடந்த காலத்திற்கு எடுத்து சென்று நம்மால் மாற்ற முடியாத கடந்த கால நிகழ்வுகளால் ஏற்பட்ட காயத்தை ஆற்ற முடியும். இதை எப்படி செய்வதென்று பார்ப்போம். மன்னிப்பதை எப்படி என்று பார்ப்பதற்கு முன்பாக, இந்த செயல்முறையை எப்படி செயல்படுத்துவது என்று பார்ப்பதற்கு முன்பாக, இருதயத்திலிருந்து மன்னிக்காத பட்சத்தில் நீங்கள் உங்களை நீங்களே அழித்து கொள்ள தீர்மானிக்கிறீர்கள். ஒரு சிலர் அதை தேர்ந்தெடுத்துக் கொள்கின்றனர். எனது மாமா, அவரை குறித்து மீண்டும் பார்ப்போம். அது போகட்டும் என்று நீங்கள் விடவில்லை எனில் உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்கள். மன்னிப்பு மட்டுமே முடிவான ஒரு வலி நிவாரணி. கசப்புணர்விலிருந்து விடுதலை பெறவும் அவைகள் நம் வாழ்விலிருந்து வெளியேறவும் இதுவே சரியான வழி. வேதத்தின்படி, தேவனுடைய திட்டத்தின்படி இதை கையாளும் பொழுது ஒருவர் ஒரு அடைப்பானை திறந்து விட்டால் எப்படி வெளியேறுமோ அதுபோல கசப்புணர்வுகளும் இந்த விஷமம் என் வாழ்விலிருந்து வெளியேறின. அப்பொழுது ஆரோக்கியமாக மீண்டும் குணமடைந்து என் இருதயம் விடுதலையாக்கப்பட்டு கர்த்தருடைய கற்பனைகளில் ஓட முடியும். அதை விட்டுவிடாத பட்சத்தில் அது ஒரு பெரிய அடைப்பாக இருக்கும். தேவனுடைய அன்பிலும் அவருடைய கர்த்தத்துவத்திலும் ஆழமான பிடிப்பு இருக்கும் பொழுது மட்டுமே நீங்கள் மன்னிக்க முடியும். நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது, உங்களுக்கென்று தேவன் வைத்திருக்கும் திட்டத்தையும் நோக்கத்தையும் எதுவும் யாராலும் அழிக்க முடியாது. கசப்புணர்வையும் கோபத்தையும் வைத்திருப்பதன் மூலம் நீங்கள் மட்டுமே அழிக்க முடியும். அது தேவன் உங்களுக்கென்று வைத்திருக்கும் எல்லா காரியங்களையும் இழக்க செய்துவிடும். இதை எப்படி கையாளுவது? என்ன செய்ய வேண்டும்? முதலாவது, எவ்விதமான கசப்பு உணர்வுகளையும் ஒப்புக்கொள்ளுதல். குற்ற உணர்வை குறித்த பாடம் ஞாபகம் இருக்கிறதா? இதுவே ஆரம்பம். உங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ள வேண்டும். விளக்கம் கொடுக்காதீர்கள், நியாயப்படுத்தாதீர்கள், சாக்கு போக்கு சொல்லாதீர்கள், மற்றவர்களை குற்றம் சாட்டாதீர்கள். அது நான் செய்தது என்று ஒத்துக்கொள்ளுங்கள், பொறுப்படுத்திக் கொள்ளுங்கள். நான் எண்ணுகிறேன் ஒருவர் ஒரு நிலைக்கு வர வேண்டும். கசப்புணர்வும் மற்ற பாவங்களைப் போல ஒருவர் நான் கசப்பு உணர்வு உடையவன் என்று ஒத்துக்கொள்ள வேண்டும். அது உண்மையாக இருக்குமானால் அதைத்தான் செய்ய வேண்டும். ஆழமாக தோண்டி இதை செயல்முறைப்படுத்தும் பொழுது உங்களை காயப்படுத்திய கசப்புணர்வை உண்டாக்கிய பாவங்கள் இருக்குமானால் அதை ஒத்துக்கொள்ளுங்கள். தாவீது கசப்புணர்வு நிறைந்த மனிதன். ஒரு சில சங்கீதங்களிலே பார்க்கிறோம் அவர் கோபமுள்ளவராய் கசப்புணர்வுள்ளவராய் இருப்பதை. ஆனால் அதற்கு தீர்வு கண்டுவிட்டார். இந்த விதமாக தீர்வு கண்டார். சங்கீதம் 32:5. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். முக்கியமான ஒரு சங்கீதம், சங்கீதம் 32. இதை செயல்முறைப்படுத்தும் பொழுது இந்த சங்கீதத்தை வாசியுங்கள். மீண்டுமாக டாக்டர் டேவிட் ஆலனை மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். அடக்கப்பட்ட கோபம் ஒரு வெற்றிட சுத்திகரிப்பு கருவி போன்று செயல்பட்டு மேலோட்டமாக இல்லாத மற்ற வகையான காயப்பட்ட உணர்வுகளையும் தோண்டி எடுக்கிறது. அப்பொழுது அந்த விஷயத்தை உங்கள் வாழ்வில் பாதுகாக்கிறீர்கள். ஆனால் பொறுப்பெடுத்து உங்கள் பாவத்தை ஒத்துக்கொள்ளுங்கள். ஒரு சில நேரங்களில் மற்றவர்கள் உங்களுக்கு அதை உணர்த்தலாம். எனக்கு அருமையான ஒரு நண்பர் உண்டு. அவர் எனக்கு சுட்டி காட்டினார், எனக்குள் கசப்புணர்வு இருப்பதை நான் அறிந்திருக்கவில்லை. இந்த செயல்முறையை செய்யும் போது நீ கசப்புள்ள மனிதன் என்று அவர் எனக்கு வெளிப்படுத்தினார். நான் அப்படி இல்லை. ஆம், நீ அப்படித்தான்.
இதை குறித்து மேலும் நான் யோசிக்கின்ற பொழுது எனக்குள்ளாக கசப்பான வேர் இருப்பதை நான் அறிந்தேன். என்னோடு இருக்கும்போது அவரும் அதை உணர்ந்திருக்கிறார். அதன்பின் தேவனுடைய சமூகத்தில் வந்து நான் ஒரு கசப்பான மனிதன் என்பதை ஒத்துக்கொண்டேன். நான் என் பாவத்தை ஒத்துக்கொள்ளும் பொழுது தேவன் கிரியை செய்கிறார். அதுவே முதல் படி, கசப்பு உணர்வை ஒத்துக்கொள்வது. சுற்றி வளைக்காமல் அல்லது இது ஒன்றுமில்லை என்று கருதாமல் அதை ஒப்புக்கொள்ளுங்கள். இரண்டாவதாக, உங்கள் சொந்த தவறான அணுகுமுறை மற்றும் செயல்களுக்கு பொறுப்பேற்கவும். இதனுடைய அர்த்தம் என்ன? அடுத்தவர் செய்ததில் 99% தவறாகவே இருக்கலாம். ஆனால் நான் செய்ய வேண்டியது, இதில் என்னுடைய பங்கு என்ன, நான் செய்த தவறு என்ன, எனது அணுகுமுறைகள், எனது செயல்கள் எப்படி இருந்தது, இந்த உறவிலே நான் செய்த அல்லது செய்ய தவறிய காரியங்களுக்கு பொறுப்பேற்க வேண்டும். ஒருவேளை புண்படுத்துவதற்கு என்னுடைய செயல் காரணமாக கூட இருந்திருக்கலாம். நான் இவ்விதமாக பார்க்க விரும்புகிறேன். நான் 5% தான் தவறு செய்திருக்கலாம். ஆனால் அந்த 5% எனக்கு 100% இருக்கிறது. நான் கூறுவது புரிகிறதா? அடுத்தவர் அவர் செய்த அல்லது செய்ய தவறிய காரியங்களுக்கு 95% பொறுப்புள்ளவராய் இருந்தாலும் நான் தவறிய 5%க்கு 100% பொறுப்புள்ளவன். அதுவே பொறுப்பை ஏற்கிறதாக அமையும். எபேசியர் 4:30-32 இந்த வசனங்களை மனப்பாடம் செய்து கொள்ளுங்கள். இந்த வசனங்களை பாருங்கள், நான் உங்களுக்கு வாசிக்கட்டும். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது. ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். நீக்கி போடுங்கள். இதற்கு முன்பாக பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதீர்கள் என்று கூறினார். அவைகளை நீக்கிப்போட பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு அதிகாரம் அளித்து செயல்திறன் கொடுப்பார். கசப்புணர்வை மறைத்து பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாமல் இருப்பீர்களானால் அவர் இதை செய்வார். அடுத்ததாக மூன்றாவது காரியத்தை நாம் பார்ப்போம். காயப்படுத்தியிருக்கிறவர் மேல் இருக்கிற உங்கள் கவனத்தை தேவனுக்கு நேராக திருப்புங்கள். நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டியது, மன்னிக்கப்பட்டவர்கள் மன்னிக்க தயாராக இருக்க வேண்டும். அதை விட்டுவிட வேண்டும். மன்னிக்கப்பட்டவர்கள் மன்னிக்க வேண்டும். என் கவனத்தை தேவனுக்கு நேராக நான் திருப்ப வேண்டும். என்னை காயப்படுத்தியவர், என் கசப்புக்கும் கோபத்திற்கும் ஆளானவர் மேல் என் கவனத்தை வைக்காமல் தேவனுக்கு நேராக நான் திருப்ப வேண்டும். அப்பொழுது தேவன் எவ்வளவா என்னை மன்னித்திருக்கிறார் என்று உணர முடியும். உங்களில் யாராவது ஒருவரை மன்னிக்க முடியாது என்று கூறுவீர்களானால் நான் சொல்வதுண்டு, ஒரு சிறிய காரியத்தை செய்யுங்கள் என்று. ஒரு சிலர் இவ்விதமாக கூறுவதை கேட்டிருக்கிறேன். என்னால் மன்னிக்க முடியாது, ஒருபோதும் அவரை மன்னிக்க முடியாது என்று கூறுவார்கள். அவர்களுக்கு நான் சொல்வது, வீட்டிற்கு சென்று ஒரு சிறிய பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒருவேளை ஒரு பேப்பர் கட்டை எடுக்க வேண்டியது இருக்கும். தேவன் இதுவரை உங்களை மன்னித்த ஒவ்வொரு காரியங்களையும் எழுதுங்கள் என்று கூறுவேன். ஒரு சிறிய தாளில் எழுதுங்கள் என்று சொன்ன பொழுது ஒருவர் இப்படியாக கூறினார், சிறிய துண்டு தாளா? எனக்கு ஒரு பெரிய நோட்டு புத்தகமே தேவை. நான் கூறினேன், அது சரிதான். தேவன் மேல் உங்கள் கவனத்தை திருப்பும் பொழுது அவர் உங்களை எவ்வளவாய் மன்னித்திருக்கிறார் என்று உணர்வீர்கள். உங்களுக்கு விரோதமாக எல்லாராலும் செய்யப்பட்ட எல்லா விதமான தவறுகளும் நீங்கள் தேவனுக்கு விரோதமாக செய்த பாவத்திற்கு ஒப்பிட முடியாது. கிறிஸ்துவின் நிமித்தம் தேவன் மன்னித்து விட்டார். உங்கள் மன்னிப்பை பெற தகுதியானவர்கள் என்பதற்காக மன்னிப்பதல்ல, நீங்கள் மன்னிக்கப்பட்டவர்களானபடியால் மன்னியுங்கள். நீங்கள் பெற்ற மன்னிப்பை மற்றவர்களுக்கும் அருளுங்கள். வேதத்தை படிப்பது சுவாரஸ்யமான ஒரு காரியம், ஆனால் சங்கடமான ஒரு காரியமாக இருக்கிறது. ஏனெனில் கர்த்தருடைய ஜெபத்தை நாம் கூறும் பொழுது, இந்த வகுப்புகளின் முடிவில் நாம் எல்லாருமே கர்த்தருடைய ஜெபத்தை கூறுவோம். அந்த ஜெபத்தில் நாம் என்ன சொல்லுகிறோம்? கர்த்தாவே, எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை, அக்கிரமங்களை, பாவங்களை எங்களுக்கு மன்னியும். ஒரு நிமிடம், எத்தனை பேர் கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லியிருக்கிறீர்கள்? எல்லாருமே தான். இந்த ஜெபத்தில் நீங்கள் கூறினீர்கள், கர்த்தாவே, என்னுடைய அக்கிரமங்களை நான் மற்றவர்களுக்கு மன்னிப்பது போல் எனக்கு மன்னியும். அது உண்மையாயிருக்க விரும்புகிறீர்களா? உங்களை புண்படுத்தி காயப்படுத்திய ஒவ்வொருவரையும் நீங்கள் எப்படி மன்னித்தீர்களோ
அப்படியே தேவன் உங்களை மன்னிக்க விரும்புகிறீர்களா? A Christian cannot ஒரு win கிறிஸ்தவன் தேவனுடைய மன்னிப்பை சம்பாதிக்க முடியாது. but he can lose. ஆனால் மற்றவர்களை மன்னிக்காத பட்சத்தில் தேவனுடைய மன்னிப்பை இழக்க நேரிடும். இது எப்படி நடக்கும் என்று எனக்கு தெரியாது, ஆனால் இது நடக்கும் என்று நான் அறிந்திருக்கிறேன். இயேசு கூறியதை கேளுங்கள். மத்தேயு 6:14-15. மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கும் மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார். நான் இதை எழுதவில்லை, That's what God said. இதை தேவன் சொல்லுகிறார். Forgiveness. மன்னிக்காமல் இருப்பது நித்திய விளைவுகளை உடையது. And I encourage you மத்தேயு 18:21-35 வசனங்களில் உள்ள in Matthew ஓமையை 18 verses. எல்லாரும் வாசிக்கும்படி உற்சாகப்படுத்துவேன். Fascinating parable. இது ஒரு அருமையான ஓமை. A man had incurred a huge ஒரு மனிதன் மற்றொருவரிடத்தில் அதிக கடன் வாங்கியிருந்தான். and he begged for forgiveness. அந்த கடனை மன்னிக்கும்படி கேட்டான். He was forgiven. அவனுக்கு அது மன்னிக்கப்பட்டது. And then there was இவனிடத்தில் மற்றொருவன் வாங்கியிருந்த கடன் மிகவும் சிறிய தொகை. just hardly anything. அது ஒரு பெரிய தொகை அல்ல. To have that debt removed. அதை மன்னித்து விடும்படி கேட்டபொழுது இவன் முடியவே முடியாது Throw him in jail until என்று கூறி pardon. நீ எல்லாவற்றையும் And it's திரும்ப செலுத்த வேண்டும் என்று கூறி காவலில் வைத்து விட்டான். in that இந்த ஓமையில் இயேசு மீண்டும் கூறுகிறார், மற்றவர்களுடைய குற்றங்களை நீங்கள் மன்னிக்காத பட்சத்தில் அவர்கள் செய்ததோடு ஒப்பிடும் பொழுது sins are mine. மலை போன்ற உங்கள் பாவங்களை How do you expect? தேவன் எப்படி மன்னிப்பார்? You see, it's a very serious thing. இது ஒரு முக்கியமான காரியம். Unforgiving heart, மன்னிக்காத இருதயம், ஒரு மன்னிக்கப்படாத இருதயம். இது மிகவும் முக்கியமான ஒரு காரியம். forgiving heart. மன்னிக்காத இருதயம் உங்களிடத்தில் இருக்குமானால் You have a heart. அது மன்னிக்கப்படாத இருதயமே. உங்களிடத்தில் மன்னிக்கப்படாத இருதயம் இருக்கிறது. Lewis put it this மீண்டும் C.S. லூயிஸ் இந்த விதமாக கூறுகிறார், Christian ஒரு கிறிஸ்தவராக இருப்பது என்பது மன்னிக்க முடியாததை மன்னிப்பதாகும். because ஏனென்றால் தேவன் the உங்களில் மன்னிக்க முடியாததை மன்னித்து விட்டார். don't focus உங்களுக்கு நேரிட்டதை எண்ணாமல் சிலுவையிலே உங்களுக்காக என்ன செய்யப்பட்டது என்பதை நோக்குங்கள். உங்களுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டன. மற்றவர்களை மன்னிக்க கஷ்டப்படுவீர்களானால் தேவன் உங்களுக்கு மன்னித்த பாவங்களை பட்டியலிடுங்கள். சமகால கிறிஸ்தவ சமூகத்திற்கு பலதரப்பட்ட கிறிஸ்தவ கல்வி மற்றும் சுவிசேஷ வளங்கள் மூலம் சேவை செய்ய முயற்சிக்கிறோம். தகவல் தளத்தை பார்வையிட tvsseminary.com செல்லவும். point on மன்னிப்பை குறித்த 4வது காரியம், forgiveness. மற்றவர்களை எப்படி மன்னிப்பது என்பதை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். Point number 4 is to abandon 4வதாக desire to get பழிவாங்கும் எண்ணத்தை கைவிட வேண்டும். Romans ரோமர் 12:19 12:19 Don't insist பழிவாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்கிறார் I'll do the judging. என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபாக்கினைக்கு இடம் கொடுங்கள். When it's speaking of Jesus in இயேசுவை குறித்து 2:23, 1 பேதுரு Jesus did not 2:23 when he பார்க்கிறோம். was insulted. அவர் When he suffered, வையப்படும்போது he did not threaten பதில் to get even. வையாமலும் He left பாடுபடும்போது his case பயமுறுத்தாமலும் in the hands of God, நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். abandon that desire. பழிவாங்கும் எண்ணத்தை விட்டுவிடுங்கள். நாம் காயப்படும் பொழுது, நமக்கு விரோதமாக குற்றம் செய்யும் பொழுது கசப்புணர்வினால் பழிக்கு பழி வாங்க வேண்டும் என்ற எண்ணம் இயல்பானதே. தேவனுடைய கிருபையினால் அந்த எண்ணத்தை கைவிட்டுவிட்டு தேவனிடத்தில் விட்டுவிடுங்கள். தேவனை இறுதி அத்தியாயத்தை எழுதுகிறார். நம்மை காயப்படுத்தியவர்களை, புண்படுத்தியவர்களை, அநியாயமாய் நம்மை நடத்தியவர்களை தேவன் பலவிதமாக பார்த்து கொள்வார். A fifth thing, கசப்புணர்வுக்கு தீர்வு காண உதவியாக இருக்கும் 5வது காரியம், ask God உங்களை காயப்படுத்தியவர்களை தேவன் ஆசீர்வதிக்க உங்களை பயன்படுத்த வேண்டுவது. அது மிகவும் கடினமானது. இதற்கான எல்லா வழிகளுமே கடினமானதுதான். ஆனால் அது விலை மதிப்பற்றது. so இது நம்மை freeing us. கசப்புணர்விலிருந்து விடுவிக்க உதவுகிறது. உங்களை காயப்படுத்தியவர்களை ஆசீர்வதிக்க Ask God தேவன் உங்களை பயன்படுத்த வேண்டிக் கொள்ளும் பொழுது ஒன்று நடைபெறுகிறது. அவர்கள் உங்களை காயப்படுத்தி விட்டார்கள் என்பதை பெரிதுபடுத்தாமல் ஒரு படி பின்னெடுத்து வைத்து அவர்கள் ஏன் இப்படி செய்தார்கள் என்று யோசிக்க தோன்றும். அவர்கள் வாழ்வில் எவ்வளவு காயப்படுத்தப்பட்டிருப்பார்களோ அதுபோன்று உங்களை காயப்படுத்தியது புரியும். basic principle. இது ஒரு அடிப்படை உண்மை. காயப்படுத்தப்பட்டவர்கள் மற்றவர்களை காயப்படுத்துவார்கள். And
I've been ஒரு சில வேளைகளில், ஆனால் எல்லா வேளைகளிலும் அது வெற்றியாக முடியவில்லை. சில வேளைகளில் கோபமாக ஒருவர் என்னிடம் பேசும் பொழுது நான் கனிவாக அவரிடத்தில், நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள், உங்கள் வாழ்வில் என்ன நடைபெறுகிறது என்று கேட்பேன். and you begin to find out அப்பொழுது அவர்கள் வாழ்வில் அதிகமான கலக்கங்கள், மேலாக மிதக்கும் கசப்புணர்வுகள் and that it உங்களுக்கு நேராக வருவதை காண்பீர்கள். maybe you haven't done ஒருவேளை நீங்கள் ஒன்றுமே செய்திருக்க மாட்டீர்கள், ஆனால் அவர்கள் கசப்பு, கோபம், விரோதம் போன்றவைகளால் நிறைந்த மனிதராய் இருக்கும் பொழுது fire at a certain நீங்கள் குறுக்கில் வந்ததினால் அவர்கள் உங்களை காயப்படுத்தியிருப்பார்கள். hurting people. காயப்பட்டவர்கள் மற்றவர்களை காயப்படுத்துவார்கள். அவர்கள் செய்ததை பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் ஒரு படி பின்னெடுத்து ஆக்கப்பூர்வமான குரலில் அவர்களுக்கு தேவனுடைய அன்பையும் கிருபையும் இரக்கத்தையும் காட்ட தேவனிடத்தில் வேண்டிக் கொள்ளுங்கள். இது நிச்சயமாக வேலை செய்யும். இது ஒரு அருமையான அனுபவமாக இருக்கும். ஆனால் இது இயல்பாக செய்யக்கூடிய காரியம் அல்ல. இதற்கு பரிசுத்த ஆவியானவரின் வல்லமை தேவை. It's the next point. அதுவே அடுத்த காரியம், 6வது காரியம். Act in obedience. பரிசுத்த ஆவியானவரின் தூண்டுதலுக்கு கீழ்ப்படிதல். கலாத்தியர் 5:25 கூறுகிறது, நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்கவும் கடவோம். ஆவியானவரின் அக்கினியை அணைத்து போடாதீர்கள். Spirit. ஆவியானவரிடத்தில், பரிசுத்த ஆவியானவரிடத்தில் கேளுங்கள், நான் இந்த மனிதருக்கு எப்படி ஆசீர்வாதமாக இருக்கட்டும். Allow God தேவன் உங்களை பயன்படுத்த அனுமதியுங்கள். tells you to do. அவர் என்ன சொல்லுகிறாரோ அதையே செய்யுங்கள். Those are இவைகளே just basic. அடிப்படையாக நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். Begin to work. நான் ஏற்கனவே கூறியபடி இது ஒரு செயல்முறை. It's a process. இது ஒரு குறுகிய கால நிகழ்வல்ல. But you have to acknowledge உங்களுக்கு இருக்கும் கசப்புணர்வை your feelings of bitterness. மீண்டும் மீண்டுமாக நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும். Forgiveness for that. தேவனுடைய மன்னிப்பை சொந்தமாக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய தவறான அணுகுமுறைக்கும் தவறுகளுக்கும் பொறுப்பேற்றுக் கொள்ளுங்கள். Adjust உங்கள் கவனத்தை காயப்படுத்தியவரிடத்திலிருந்து தேவனுக்கு நேராக திருப்புங்கள். பழிவாங்கும் எண்ணத்தை கைவிடுங்கள். காயப்படுத்தியவரை ஆசீர்வதிக்க தேவன் உங்களை பயன்படுத்த கேளுங்கள். பின்பு பரிசுத்த ஆவியானவரின் தூண்டுதல்களுக்கு கீழ்ப்படியுங்கள். இவைகளே அந்த 6 எளிதான படிகள். பூம் பூம் என்று நீங்கள் கடந்து விடுவீர்கள். நீங்கள் இதை செயல்முறைப்படுத்த வேண்டும். 1வது படியிலிருந்து ஆரம்பித்து மன்னிக்கத்தக்கதாக இதை செயல்முறைப்படுத்துங்கள். அப்பொழுது இந்த விஷயத்தை உங்கள் வாழ்விலிருந்து எடுத்து விடலாம். Ищите нас в поисковых системах по запросу ТВ-семинарий.